ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சந்தியா. தமிழர்களோட முக்கியமான பண்டிகையில் ஒன்று தான் இந்த கார்த்திகை தீபம். இந்த வருஷம் டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் வந்திருக்கு. நான் அதுக்கு முன்னாடி நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடெல்லாம் பெருக்கிட்டு மாப் போட்டு முடிச்சிட்டேன். பூஜை விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இன்றைக்கே செஞ்சு முடிச்சிட்டோன்னா நாளைக்கு ஃப்ரீயாக சாமி கும்பிடலாம். ஸோ காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெண்டுமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும். ஸோ அதுக்கப்புறம் பூஜை விளக்கெல்லாம் எடுத்து வச்சு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வாஷ் பண்ணுறதுக்கு எப்போவுமே சிம்பிள் டிப், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான டிப் வந்து யூஸ் பண்ணுவேன். அது என்னென்னா, சபினா ஒரு எலுமிச்சம்பழம் போதும். அதை வச்சு எல்லா சாமானையும் கழுவிடலாம். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்பவும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு விளக்கும் நான் கழுவி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே காமிக்கிறேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோட ஃபுல் வீடியோ அண்ட் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். விளக்கெல்லாம் கழுவி முடித்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து அதை க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஒர்க்லேயே முடிஞ்சிச்சு. அப்புறம் டிஃபனுக்கு மாவு இல்லை, ஸோ அரிசியும் ஊற வச்சுருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிரைண்டர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அரேஞ்ச் பண்ணி ஊற வச்சுருந்த உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். உளுந்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அரைஞ்சதும் அதுலேயே அரிசி போட்டுருவேன். நாங்கள் 3 பேர் தான் வீட்டிலன்றதுனால நான் அரிசி கொஞ்சமாக தான் போடுவேன். ஸோ ஒரு வாட்டியே எல்லாம் போட்டுடலாம். லைட்டாக உளுந்து அரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசி போட்டிங்கன்னா இந்த மாதிரி புசு புசு நல்லா சாஃப்டாக மாவு அரைஞ்சி வரும். நான் மாவுக்கு எவ்வளோ அரிசி ஊற வைப்பேன்னா, 4 கிளாஸ் புழுங்கல் அரிசிக்கு 2 கிளாஸ் பச்சரிசி போடுவேன், 3/4 கிளாஸ் உளுந்து போடுவேன், 1/4 கிளாஸ் வெந்தயம் போடுவேன். வெந்தயம் வந்து போட்டிங்கன்னா தோசை சுடும்போது நல்லா அந்த எல்லோவான அந்த கோல்டன் கலர் வந்து நல்லா வரும், முறுவலாக இருக்கும். மாவு வந்து இந்த புசு புசுன்னு ஆகிறதுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ உளுந்து வந்து 1/4 கிளாஸ் போட்டுப்பேன். மாவு அரைச்சி முடிச்சதும் நாளைக்கு காலைக்கு தேவையான மாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அது நார்மல் டெம்பரேச்சர் ரூமில் வச்சுருவேன். மீதி இருக்கிற மாவு வந்து அதே குண்டால் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். நான் மாவு வந்து நிறைய அரைச்சி ரொம்ப நாள் வச்சுலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அரைக்கிற மாவு ஜஸ்ட் ஒரு 3 to 4 days தான் வரும். அதுக்கப்புறம் நான் புதுசாக அரைச்சிப்பேன். நெக்ஸ்ட் டே கார்த்திகை தீபம் வாங்கிட்டு வந்த புது விளக்கெல்லாமே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். பழைய விளக்காக இருந்தால் ஒரு 6 hours போதும். புது விளக்காக இருந்தால் 1 day ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை காய வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா எண்ணெய் வந்து வெளியே கசியாமல் இருக்கும். அதுக்காக நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி அதுவும் ஆற வச்சு வச்சுட்டேன். இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இல்லைனா ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி ஆயில் ஊற்றுங்க. நான் வாட்டர் பாட்டில் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதை அப்படியே ஊற்றிக்கிறேன். சிந்தாமல் ஊற்றுறதுக்கு நீங்கள் குழிக்கரண்டி யூஸ் பண்ணலாம். எல்லா விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு திரியெல்லாம் போட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கார்த்திகை தீபம் ஈவினிங் வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதும் நாங்கள் வீட்டில் சாமிக்கு படையல் போட்டு தான் விளக்கு ஏற்றுவோம். ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலாக நான் என்னென்ன குக் பண்ணேன்றது பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சுட சுட சாதம் ஈவினிங்காக தான் செஞ்சேன் படைக்கிறதுக்காக. ஸோ சூடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு கொஞ்சமாக சாம்பார் வச்சுருந்தேன். அப்புறம் அவரைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். தேங்காய் துருவி போட்டு அவரைக்காய் பொரியல் சாமிக்காக செஞ்சுருந்தேன். ஸ்வீட்டுக்கு முந்திரி பாதாம்லாம் போட்டு பால் பாயாசம் செஞ்சுருந்தேன். அப்புறம் கடலைப்பருப்பு வடை இவ்வளோதான் செஞ்சுருந்தேன். 6 மணிக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதும் வீட்டில் வந்து விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு மண் விளக்கு ஒன்று ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு மீதி இருக்கிற மண் விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சுட்டேன். கார்த்திகை தீபத்துக்கு குறைஞ்சபட்சம் 27 விளக்கு ஏற்றணும். அதுக்கு மேலே ஏற்றுறது உங்களோட விருப்பம். பூஜை அறையில் சென்டரில் வெத்தையில் மஞ்சள் குங்குமம் வச்சு 5 விளக்கு ஏற்றிருந்தேன். இங்கே வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ வெளியே நிறைய விளக்கு வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே தான் எல்லா விளக்கும் வச்சுட்டு இருந்தேன். சின்ன வயசுலலாம் விளக்கு ஏற்றுனா நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கு காற்றுக்கு ஆடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிற விளக்கு நல்லா எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது எப்படிடா அங்கே மட்டும் விளக்கு எரியுதுன்னு ஆச்சரியமாக பார்ப்போம். நீங்களும் அந்த மாதிரி சின்ன வயசில் பார்த்துருப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாமியலுக்கு படையல் போட ஆரம்பிச்சிட்டேன். வாழை இலையில் வெள்ளை சாதம் சுட சுட வச்சுட்டு அவரைக்காய் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார் செஞ்சிருந்த வடையும் வச்சுட்டு பாயசம் ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுருந்தேன். கிளாஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற கிளாஸ் இல்லை, அது யூஸ் பண்ணாத கிளாஸ். ஸோ சாமிக்கே அந்த கிளாஸில் வச்சுருந்தேன். படையல் போட்டு முடித்ததும் சாமிக்கு வந்து ஊதுவத்தி சாம்பிராணி கற்பூரத்தால் தீவார்த்தனை காமிச்சிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தோம். லாஸ்ட்டில் என் பையனும் வந்து அழகாக சாமி கும்பிடுவான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக பாருங்கள்.
கார்த்திகை தீபம் நல்ல நாளில் எல்லோரோட வீட்லேயும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Subscribe my channel, my dear friends. Bye bye.